ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட், அதாவது ஆயுதப்படைகளின் சிறப்பு அதிகார சட்டம் அப்படின்னா என்ன, இந்த சட்டம் ஏன் உருவாக்கப்பட்டது, எப்போது உருவாக்கப்பட்டது, மற்றும் நம்ம இந்தியாவின் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது, அதற்கப்புறம் இந்த சட்டம் ஏன் கேன்சல் செய்யப்பட்டது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல மிக தெளிவாக பார்க்கிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் ஆனது 1958 நம்ம இந்திய நாடாளுமன்றத்தினால் இயற்றப்பட்டது. நம்ம இந்தியாவின் அமைதி குறைவான பகுதிகளாக கருதப்படும் நார்த் ஈஸ்ட் பகுதிகளான, அதாவது அசாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், இந்த ஏரியாவில எல்லாம் இந்த சட்டம் முதலாக அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு டியூட்டி பார்க்கும் நம்முடைய ஆர்ம்டு போர்சஸ்களுக்கு எல்லாம் இந்த சட்டத்தின் மூலம் ஸ்பெஷல் பவர் ஆனது வழங்கப்பட்டது. அதன் பின்னர் 1990 ஆண்டு முதல் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளிலேயும் இந்த சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டமானது இயற்றப்பட்டதின் நோக்கம், நம் இந்தியாவின் ஏதாவது ஒரு மாநிலங்களிலோ இல்லை ஏதாவது ஒரு சில பகுதிகளிலோ உள்நாட்டு சண்டைகள் இல்ல சச்சரவுகள், ஏதாவது ஒரு பெரிய ரவுடித்தனம் இல்ல பெரிய பெரிய கலவரங்கள், இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அங்க பெரிய குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பத்தினால அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அந்த அமைதியற்ற சூழ்நிலையினால நாட்டின் சீர்கேடுகளுக்குள்ள இந்த சூழ்நிலைகள்ல அந்தந்த ஸ்டேட் போலீஸ் அவங்க சமாளிக்க முடியாம திணறுவாங்க. அது ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்ல அங்க இருக்க அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அந்த அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டதுனால அவங்க சரிவர ஸ்டேட் போலீஸை வேலை செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா ஸ்டேட் போலீஸ் வேலை செய்ய நினைச்சாலும் இந்த பொலிட்டிக்கல் பர்சன் தலையிட்டு அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண விட மாட்டாங்க. அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு சாதகமாக தான் அந்த பிரச்சனை முடியணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்க அந்த பிரச்சனையை அவங்களுக்கு சாதகமா முடியாத பிரச்சனைகளை மேலும் மேலும் பிரச்சனைகளை வளர்க்க நடப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஸ்டேட் போலீஸ் எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய முடியாத சூழ்நிலையா இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வேலை வெட்டி இல்லாம இன்னைக்கு நிலைமைக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க சும்மாவே நான் எந்த கட்சி தெரியுமா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்ற நிறைய ரவுடித்தனம் பண்றவங்களே நம்ம பார்த்துருக்கிறோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த ஸ்டேட் போலீஸ்னால சமாளிக்க முடியாம அவங்க திணறும் போது, அவங்க ஸ்டேட் போலீஸ்க்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனது சென்ட்ரல் ஆர்ம்டு போர்சஸ் அந்த இடத்துல களமிறக்கும். அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போர்சஸ் ஆன ஐடிபிபிஓ இல்ல எஸ்எஸ்பி, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் இல்ல என்எஸ்ஜி, அசாம் ரைபிள், இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒரு போர்ஸ் அந்த இடத்துல அவங்க களமிறக்குவாங்க. அவங்களுக்கு இந்த உள்நாட்டுல இருக்க பிரச்சனைகள், அரசியல்வாதிகள், கட்சி தலைவர்கள் இல்ல பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பவர், அந்த மாதிரி இல்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, சொந்த பந்தம், இது மாதிரி எதுவுமே தெரியாதனால என் லாங்குவேஜ் வரைக்கும் கூட எதுவுமே தெரியாம இருக்கும். இவங்க எந்தவித பாகுபாடு இல்லாம அங்க சரியா டியூட்டி கொடுத்து அந்த விஷயத்த சரிவர அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு சென்ட்ரல் ஆர்ம்டு போர்ஸ களமிறக்குவாங்க. இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போர்சஸ் அவங்க தீவிரமா அந்த இடத்துல இறங்கி அவங்க டியூட்டி பார்த்து சீர்குலைந்து அந்த இடத்தை அவங்க சீரமைக்க பிரயாசப்படுவாங்க, போராடுவாங்க. சோ இந்த சூழ்நிலையிலும் கூட அந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போர்சஸை எதிர்த்தும் ஏற்கனவே பிரச்சனை செய்து கொண்டிருந்த, அந்த பிரச்சனையை தூண்டி விட்ட அல்ல அந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த பகுதியில இருக்கிற ஒரு பெரிய கைகளோ அல்லது பெரிய பெரிய அரசியல்வாதிகளோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண விடாம அந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போர்சஸவே எதிர்த்து சண்டை போடுவாங்க. எப்படி ஸ்டேட் போலீஸை வேலை செய்ய விடாம அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு அவங்களவே தாக்கி பொதுமக்களை தூண்டி விட்டு அவங்களுக்கு எதிராக சண்டை போட வச்சு என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு அந்த பிரச்சனையை முடிய விடாம பெரிய பிரச்சனையை மாத்தினாங்களோ, அதே மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போர்சஸ்கிட்டையும் அதே வேலையை காமிப்பாங்க. அதே மாதிரி அவங்களை எதிர்த்து தாக்குவாங்க, சண்டை செய்வாங்க. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில நிலைமை எல்லாம் மீறி ரொம்ப மோசமா போகும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனது இந்த ஆயுதப்படைகளின் சிறப்பு அதிகார சட்டத்தை அந்த பர்டிகுலர் பகுதியில மட்டும் அமலுக்கு கொண்டு வரும். அப்ப இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போர்சஸ்க்கு ஸ்பெஷல் பவர் ஆனது வழங்கப்படும். இந்த ஸ்பெஷல் பவர் மூலியமா குழப்பம் மற்றும் அமைதியற்ற சூழ்நிலை நிலவும் அந்த பகுதியில ராணுவ வீரர்கள் யார வேணாலும் சோதனை செய்யலாம், சந்தேகப்படும்படி நினைக்கிற யார வேணாலும் அவங்க கைது செய்யலாம், எந்த வாரண்ட் தேவையில்லை, எந்த பொருட்களை வேணாலும் அவங்க பறிமுதல் செய்யலாம், சந்தேகப்படும்படி நினைக்கிற எந்த வாகனத்தை வேணாலும் அவங்க சோதனை செய்யலாம், பறிமுதல் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா அவங்க சந்தேகப்படும்படி நினைக்கிற எந்த வீட்டை வேணாலும் அவங்க 24 மணி நேரத்துல எந்த டயத்துல
பயத்துல வேணாலும் அவங்க உள்ள போய் அவங்க சோதனை செய்யலாம். அவங்க அந்த வீட்டுக்குள்ள சந்தேகப்படும்படியா இருக்க நபர்களை யார வேணாலும் அவங்க கைது செய்யலாம். எந்த பொருட்களை வேணாலும் எடுத்துட்டு வரலாம். இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க சந்தேகப்படும்படியா நினைக்கிற எந்த நபர் மேல வேணாலும் அவங்க துப்பாக்கி சூடு கூட நடத்தலாம். இப்படி அவங்க சந்தேகப்பட்டு யாரையாவது ஷூட் பண்ணாங்கன்னா அதன் மூலியமா அவங்க தவிர்க்க முடியாமையோ அல்லது தவறுதலாவோ அப்பாவி பொதுமக்களை அவங்க ஷூட் பண்ணியிருந்தா கூட அதன் மூலியமா பொதுமக்கள் இறந்திருந்தா கூட இந்த சட்டத்தின் மூலியமா எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. அந்த ராணுவ வீரர் மேல எந்த ஒரு பழியும் சுமத்த முடியாது. அந்த ராணுவ வீரர் சேஃபா தான் இருப்பாங்க. இதுதான் ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட்ஸோட சிறப்பு அதிகாரங்கள். முதலாக இந்த சட்டம் மணிப்பூரில் அமல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு நாளடைவில் வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்திலுமே வந்துட்டு இந்த சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு 1989ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர்ல வந்துட்டு ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரத்தின் மூலியமா அங்குள்ள மக்கள் அவங்க வச்சிருந்த இல்லீகல் துப்பாக்கி மூலியமா வந்துட்டு துப்பாக்கி சூடு வரைக்கும் நடந்து அந்த பிரச்சனை வந்துட்டு மிகப்பெரிய கலவரமா மாறி அதனால வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஜம்மு காஷ்மீர்லயும் இந்த சட்டத்தை வந்துட்டு அமலுக்கு கொண்டு வந்தது. ஆனால் நாளடைவுல இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டது. எப்படின்னா, நான் பழைய வீடியோல சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நல்லவங்க அதிக பேர் இருந்தா ஒரு சில பேர் அதுல கெட்டவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது எப்படின்னா, நம்ம ராணுவ வீரர்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பேர் அந்த இடத்துல டியூட்டில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்துட்டு கண்டிப்பா ஒரு 10 பேரு கேடு கட்ட நபர்களும் இருப்பாங்க. சோ அந்த 10 பேர்னால இந்த சட்டமானது மிக தவறான முறையில கையாளப்பட்டது. அது எப்படின்னா, இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான பொருட்களை அபகரிச்சுக்கிறது, அவங்களுக்கு தேவையான வாகனங்களை பறிமுதல் செய்யறது, அவங்களுக்கு தேவையில்லாத நபர்களை பார்த்தா சுட்டு கொல்றது, மேலும் பண பறிமுதல்கள் செஞ்சது, அதையும் மீறி பெண்களை தப்பா வந்துட்டு அவங்க நடத்தினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில தவறான வீரர்களால் இந்த சட்டத்தை வந்துட்டு தனக்கு சாதகமா பயன்படுத்தி பல தவறான செயல்கள்ல ஈடுபட்டு வந்தாங்க. சோ இது மாதிரியான தவறான வீரர்களால் இந்த சட்டம் தவறான முறையில் கையாளப்படுகிறது அப்படின்ட்டு இது வந்துட்டு மனித உரிமைக்கு எதிரானது அப்படின்னு மனித உரிமை போராளிகள் மூலியமா இது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. இதுல மிக முக்கியமா ஐரோம் ஜானு சர்மிளா அப்படிங்கிற ஒரு மணிப்பூர் பெண்மணியானவங்க வந்துட்டு இந்த சட்டத்திற்கு எதிராக மிக கடுமையா போராட்டத்துல ஈடுபட்டாங்க. 10 வருடத்துக்கு மேலாக அவங்க வந்துட்டு இந்த சட்டத்துக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க. இதன் மூலியமா அவங்க வந்துட்டு பல முறை அவங்க கைது செய்யப்பட்டு சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய கொள்கையை கைவிடாம அவர் உயிர் போற வரைக்கும் நான் வந்துட்டு இந்த சட்டத்தை நீக்கலைன்னா உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. இவங்க வந்துட்டு எப்படி நம்ம ஜெயலலிதா மேல இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி மணிப்பூர்ல இந்த ஐரோம் ஜானு சர்மிளாவை தான் அவங்க இரும்பு பெண்மணி என்று இன்னைக்கு வரைக்குமே அழைச்சிட்டு இருக்கிறாங்க. சோ இவங்க மனம் தளராம பல முறை சிறைக்கு போயும் அவங்க பல முறை பல இன்னல்களை சந்திச்சும் அவங்க போராட்டத்தை கைவிடாம பல முறை போராடினாங்க. சோ அதனால அங்குள்ள பல மக்களின் ஆதரவுகளும் இவங்களுக்கு வந்துட்டு பெருகியது. பல மக்கள் கூட்டமும் இவங்க பின்னாடி போனது. இந்த மக்கள் கூட்டத்தை பயன்படுத்தி இன்னும் போராட்டத்தை வலுப்படுத்தினாங்க. இந்த போராட்டமானது மேலும் மேலும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போனதுக்கு மத்திய அரசானது இதை சரி செய்ய நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் இந்த சட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதன் பிறகு நாளடைவில் அசாம், திரிபுரா, மேகாலயா ஆகிய பகுதிகளில் வந்துட்டு இந்த சட்டம் முற்றிலுமாக நீக்கப்பட்டது. மேலும் இப்ப சமீபத்துல மணிப்பூர் கலவரம் ஏற்பட்டதை தொடர்ந்து வந்துட்டு மணிப்பூர்ல வந்துட்டு இந்த சட்டம் வந்துட்டு இன்னும் அமல்ல இருக்குது. ஆனா வந்துட்டு மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து பகுதிகளில் இந்த சட்டம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா அகற்றப்பட்டு முற்றிலுமாக நீக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையை நம்ம இந்திய நாட்டு பிரதமர்னால வந்துட்டு அவங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்குது. சோ நண்பர்களே, ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட பத்தி இது வரைக்கும் தெரியாதவங்க இந்த வீடியோ மூலியமா ஓரளவுக்கு தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.